ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ராகவி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தை அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தை அமாவாசை என்பது மிகவும் விசேஷமான ஒரு விரத நாள் ஆகும். தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக விரதமிருந்து வழிபட வேண்டும். நாம் முக்கியமாக கருதக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை என்று இந்த அமாவாசைகளை புண்ணிய காலமாக பார்க்கிறோம். இந்த தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளில் நாம் தர்ப்பணம் என்று நீர்த்தார் கடன் செய்தால் அது நம்முடைய முன்னோர்களை முழுமையாக சென்று அடையும். அப்போது அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் தடையின்றி சரியாக நடக்கும். இந்த வருடம் 2025 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தை 16ஆம் நாள் புதன்கிழமை அன்று அமாவாசை வருகிறது. 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி 29ஆம் தேதி மாலை 6 மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது. ஆறு, குளம் மற்றும் புண்ணிய நதிகளில் நீராடி அந்த நதிக்கரையில் தர்ப்பணம் செய்யும் பொழுது நாம் கூடுதல் பலனை பெறலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்யலாம். கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியனும் சந்திரனுமாகும். சூரிய பகவானை தந்தை வழியினருக்கும் சந்திர பகவானை தாய் வழியினருக்கும் ஒப்பிட்டு கூறுவர். அதனால் நம் தாய் தந்தைக்கு தர்ப்பணம் செய்து படையலிட்டு காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். அப்பொழுது அவர்களின் ஆசி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு சாபம் நீங்கும், புண்ணிய பலனை பெறலாம். தை அமாவாசை அன்று அன்னதானம் செய்யலாம். பசுமாட்டிற்கு உணவளிக்கலாம். நமக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். மேற்கூறியவாறு விரதமிருந்து அனைவரும் பயனடையுங்கள். நன்றி.